மேகதாது அணையை பொறுத்தவரை நம்முடைய முதலமைச்சர் தெளிவாக இருக்கிறார். ஒரு செங்கலை கூட அங்கே வைக்க முடியாது என்பது. ஒரு கார் இருக்குது வீட்டில், குழந்தைக்கு போயிட்டு வரக்கு ஒரு கார் இருந்தால் ஒரு மூத்தவர், ஒரு அவாய் முன்னவர், உங்களுடைய செயல்பாடுகளை எப்படி பார்க்குறீங்க? பொதுவாக ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்றே ஒன்றுதான். நம்முடைய பேரவைத் தலைவர் சொன்னதைப் போல, நம்முடைய வெற்றி கழகத்துடைய தலைவர் தமிழக முதலமைச்சர் அவர்கள் விரும்புவதைப் போல, இந்த சபையை பொறுத்தவரையிலும் எதிர்காலத்தில் நாம் என்ன செய்யலாம் இந்த தமிழகத்திற்கு, அந்த கருத்துக்களை பரிமாறிக்கொண்டால் மகிழ்ச்சியாக இருக்கும் என்று விரும்புகிறார்கள் எல்லோருமே. அதே வார்த்தை ஜாலங்களால் சில தேவையற்ற விவாதங்கள் வருகிறது. அந்த விவாதங்களை தவிர்ப்பது தான் நல்லது. 234 சட்டமன்ற உறுப்பினர்கள் கார் கொடுக்கறது விவாத பொருளாக இருக்குது. அதில் ஒரு சிலர் வண்டி வேண்டாம், இருக்கிறவங்களுக்கு எது கொடுக்குறீங்க, இல்லை நிதி சுமை ஜாஸ்தியாக இருக்கிறதுனால வாகனத்தை ஏன் தர்றாங்க? இல்லை, பொதுவாக ஒவ்வொரு சட்டமன்றத்திற்கும் இப்போ உறுப்பினருக்கும் தேவைப்படுவது ஒன்று கார். அதே நேரத்தில் ஒரு ஓட்டுநர், ஒரு உதவியாளர் தேவை. ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய தன் பணிகளை அவர் சிறப்பாக ஆற்ற வேண்டும் என்று சொன்னால் இதெல்லாம் தேவைப்படுகிற ஒன்று. ஒன்றிய குழுவில் இருக்கிற ஊராட்சி ஒன்றியத்தை சார்ந்திருக்கிற ஊராட்சி மன்றத்தினுடைய ஒன்றிய குழுவுடைய தலைவர்களுக்கே, அதே போல் நகராட்சியில் இருக்கிற தலைவர்களுக்கும் தனியாகவே குளிரோ ஒவ்வொரு வாகனமும் வழங்கப்பட்டிருக்கிறது. இது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடைபெற்றிருக்கிறது. இப்போது சட்டமன்ற உறுப்பினர் கொடுத்தது அவர்கள் எங்களுக்கு வேண்டியதில்லை என்று சொல்வதற்கு காரணம், அவர்கள் ஆட்சியிலே அதை நிறைவேற்ற முடியவில்லை என்ற எண்ணம் தானே தவிர வேறொன்றும் இல்லை. நிறைய உறுப்பினர்கள் நிறைய கார் வச்சிருக்காங்க. இல்லை, கார் இல்லை, கார் உங்களுக்கு ஒரு கார் இருக்குது உங்கள் வீட்டில், உங்கள் குழந்தைக்கு போயிட்டு வரக்கு ஒரு கார் இருந்தால் ஹாப்பியாக இருப்பீங்களா இல்லையா? அது அந்த குழந்தைகளுக்கு கொண்டு போய் டைம் கூப்பிட்டு வந்துடுவாங்க. இல்லை நீங்கள் இல்லை நிதி இல்லை நிதி இல்லை நிதி நெருக்கடிங்கிறது ஒன்று. அதே நேரத்தில் தன்னலம் கருதாது அந்த பணிகளை ஆற்ற வேண்டிய கடமை சட்டமன்ற உறுப்பினருக்கு இருக்கிறது. அந்த பணிகளை ஆற்றுவதற்கு இது ஏதுவாக அமையும் என்ற நிலையிலே தான் வழங்கியிருக்கிறார். மனிதநேயத்தோடு பல்வேறு நிதி சுமைகள் இருந்தாலும் கூட எதை செய்யலாம் என்பதை நாம் முடிவு செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அதன் அடிப்படையில் வேறு மாநிலங்களை ஒப்பிட்டு பார்க்கின்ற போது ஆந்திராவிலே முதல் அந்த வாகனங்கள் கொடுத்தார்கள், இதே போல் வழங்கியிருக்கிறார்கள் அவர்களும். ஆகவே அதில் ஒரு இன்று இருக்கிற நிதி நெருக்கடியின் காரணமாக நாங்கள் வாங்கவில்லை என்று சொல்வது என்பது அன்றைய காலகட்டத்தில் அவரால் செய்ய முடியவில்லை என்பதை செய்து காட்டினார் என்ற அவர்களுக்கு இருக்கின்ற வேதனை தான். கர்நாடக முதலமைச்சர் மேகதாது அணை உங்களுக்காக தான் கட்டுறேன், எங்களுக்காக கட்டலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார். மேகதாது அணையை பொறுத்தவரை நம்முடைய முதலமைச்சர் தெளிவாக இருக்கிறார். ஒரு செங்கலை கூட அங்கே வைக்க முடியாது என்பதுதான் நம்முடைய கொள்கை முடிவுகள். அதிலே தெளிவாக இருக்கிறார்கள். ஆகவே அவரை பொறுத்தவரையிலும் நேற்றைய தினம் பேசுகிற போது கூட நம்முடைய உள்துறை அமைச்சரிடத்திலே தெளிவாக அந்த கருத்துக்களை வலியுறுத்தி இருக்கிறார்கள். ஆகவே நம்மை பொறுத்தவரையிலும் நம்முடைய தேவைகள் காவிரி டெல்டா என்று சொல்லப்படுகிற நம்முடைய நிலங்கள் அனைத்தும் அங்கே அணை கட்டுகிற போது அதனால் ஏற்படுகிற ஆபத்துக்களை தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். ஆகவே நம்முடைய அரசு தெளிவான அந்த முடிவுகளை மேற்கொண்டிருக்கிறது. என்றைக்கும் அவர்கள் அணை கட்ட இயலாது. தமிழக அரசுடைய நிலைப்பாட்டிலிருந்து மாறி அவர் கட்ட இயலாது. இப்போ அரசை கண்டித்தும் அதிகாரிகளை கண்டித்தும் நாளை மார்க்சிஸ்ட் தமிழகம் முழுவதும் போராட்டங்களில் ஈடுபட்டிருக்காங்க. அவங்களுடைய குற்றச்சாட்டுகளுக்கு தாவேக்கா தரப்புல நேரடியான பதில் எதுவுமே சொல்லலை. சம்மந்தப்பட்ட அமைச்சர் சொல்லியிருக்காரு. இல்லை, நான் சொன்னேன் இல்லை, நீங்கள் வறட்சி என்ற முறையிலும் அதே நேரத்தில் அங்கே இருக்கிற உடனடியாக வறட்சி நிவாரண பணிகளுக்காக நிதிகள் வழங்கிட வேண்டும், ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ ரூபாய் என்று சொன்னார்கள். நான் இடத்துல ஒரே ஒரு வேண்டுகோள் தான் வைத்தேன். எப்போதும் வறட்சி நிவாரணத்தை பொறுத்தவரையிலும் செப்டம்பர் மாதம் இறுதிக்கு பிறகு மழையின் அளவு, விளைச்சல் நிலத்தினுடைய எவ்வளவு இருக்கிறது, எவ்வளவு விளைச்சல் குறைந்திருக்கிறது, நிலத்தின் தன்மைகள் எப்படி மாறி இருக்கிறது, ஈரப்பசை என்பதெல்லாம் ஆய்வு செய்வதற்கு ஒரு குழு இருக்கிறது. அது ஆய்வு செய்வதற்கு பிறகுதான் நிதிகளை வழங்குவது வாடிக்கையாக இதுவரையில் நடைபெற்றிருக்கிற ஒன்று.